Sixth question, what are the different methods used in teaching reading? டீச் பண்ணும்போது ரீடிங் மெத்தட்ஸ் வந்து எவ்வளோ வந்து யூஸ் ஆகுது, டிஃப்ரெண்ட் மெத்தட் என்னென்ன மெத்தட்லாம் ரீடிங் வந்து டீச்சிங் பர்பஸில் யூஸ் ஆகுது அப்படின்னு இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நிறைய மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து ஒரு 4-5 மெத்தட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்னன்னா இந்த ஃபோனிக் மெத்தட். ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது லெட்டர்ஸ்க்கும் சவுண்ட்ஸ்க்கும் வந்து காமனாக இருக்க சவுண்ட்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. The sounds commonly represent by the letters and not the name of the letters. அதாவது நம்ம ப்ரொனவுன்ஸ் ஸ்பெல்லிங்கும் சவுண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா ஸ்பெல்லிங்க்கும் வந்து ஒரே சவுண்ட் இருக்காதுல்ல. ஒவ்வொரு சவுண்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பெல்லிங்குக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் வந்து என்ன இது பண்ணணும், ரீடிங்கில் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. அதாவது இப்போ கரெக்டாக நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது அதுக்கு இந்த சவுண்டுக்கு இதுதான் ஸ்பெல்லிங் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த நம்ம ஃபோனடிக் ஸ்பீச்சஸ் ப்ரொனவுன்சியேஷனில் வந்து அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ட் லைக் பின், வின், கின், ஸ்பின், கின், or park, mark, dog, lock, spot, or ct, key அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தட் வந்து ப்ரொனவுன்சியேஷன் வேர்டு வந்து ஈஸிலி நம்ம பிக்கப் பண்ணுற கரெக்டாக இருக்கும், லேர்ன் பண்ணுறதுக்கு அதுவும் கரெக்ட்லியாக இருக்கும் அப்படின்றாங்க. இதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ளூயண்ட்டாக ரீட் பண்ண இந்த மாதிரி வந்து டீச் பண்ணும்போது கேட்டாங்கன்னா அவங்க ரீட் பண்ணும்போது ஃப்ளூயண்ட்டாக வந்து ரீட் பண்ணுவாங்க, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ரீட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்பெல்லிங்கும் வந்து கரெக்டாக யூனிஃபார்மாக கரெக்டாக சொல்லிடுவாங்க. எல்லா வேர்ட்ஸும் சொல்ல முடியாது, மோஸ்ட்லி வேர்ட்ஸுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து இந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷனால அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க ஸ்பெல்லிங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா இந்த ஆல்ஃபபெட்டிக் மெத்தட். ஆல்ஃபபெட்டிக் மெத்தட் வந்து ஒரு ட்ரெடிஷன் மெத்தட் தான். ட்ரெடிஷன் மெத்தட்னா நம்ம ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து இப்போ சொல்லிக் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், புக் அப்படின்னா அந்த நம்ம சொல்கிறத வச்சு அந்த எந்த லெட்டர் பூ அப்படின்னா எந்த லெட்டர் பி, பூ அப்படின்றாங்களா, புக் அப்படின்னு அவங்க எழுத்து சொல்லுவாங்க. புக், BOOK, புக் அப்படின்னு அந்த சவுண்ட், அந்த லெட்டர்ஸ்க்கும் அந்த சவுண்டுக்கும் அவங்க சொல்லும் போது புக் அப்படின்னாங்கன்னா அந்த என்னென்ன லெட்டர்ஸ் வந்து அந்த வேர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சில்ட்ரன்ஸ் வந்து கற்றுப்பாங்க. இது வந்து ஒரு இந்த ஸ்கூல் லெவலில் இப்படி ட்ரெடிஷன் லெவல், அதாவது நம்ம LKG UKGலேருந்து இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், புக்குக்கு BOOK, புக் அப்படின்னா தான் புக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து ஸ்பெல்லிங்கும் வந்து அவங்களுக்கு தெரியும், அதனால ப்ரொனவுன்சியேஷனும் அந்த ப்ரொனவுன்சியேஷன் சவுண்டு வந்து அவங்க கற்றுப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து இப்போ வந்து சில வேர்ட் சவுண்டில் சில சவுண்டு வந்து சைலண்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்மண்ட் அப்படி வந்து எல் வந்து சைலண்டாக வருது. அப்போ ஆல்மண்ட் சொல்லும் போது அவங்க வந்து எல் மிஸ் பண்ணிடுவாங்கல்ல. இப்படி சொல்லும் போது சில்ட்ரன் நர்சரி லெவலில் சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம என்ன சொல்லிக் கொடுப்போம், மிஸ்டேக்காக தான் சொல்லிக் கொடுப்போம். நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது, அவங்க ரிட்டனாக தான் எக்ஸாமில் போகிறாங்க, அதில் மார்க் வாங்க போகிறாங்க. ஸோ வந்து ரிட்டன் அவங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஆல்மண்ட் அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி அந்த தப்பாக அந்த வேர்ட் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்கூல் லெவல் கரெக்டாக இருக்கும், அவங்க மேலே படிக்கும் போது அந்த கரெக்ட் இதாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கும் போது ஆல்மண்ட் அப்படின்ற அந்த எல் சைலண்ட் சவுண்டை வந்து அவங்க ஆல்மண்ட் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷன் மெத்தட்னு சொல்கிறாங்க. இது என்ன மெத்தட்னா இந்த ஆல்ஃபபெட்டிக் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த வேர்ட் மெத்தட் ஆர் லுக் அண்ட் சே மெத்தட். வேர்ட் மெத்தட் அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் ஆனவங்க ஒரு ஃப்ளாஷ் கார்டில் வந்து ஒரு வேர்டு எழுதிடுவாங்க. வேர்டு எழுதி இது என்ன வேர்டு அப்படின்னு இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் வந்து பிக்சர் காட்டிட்டு இது என்ன வேர்டு, இதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க அப்படின்வாங்க. இதுதான் வேர்ட் மெத்தட் ஆர் லுக் அண்ட் சே மெத்தட். அதை வச்சு அவங்க கரெக்டாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக அந்த பிக்சர் பார்த்து ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக சொல்லணும். கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்டையும் அவங்க கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸ் மெத்தட்னா இந்த இம்ப்ரூவ் ஆஃப் வேர்ட் மெத்தட். வேர்ட் இப்போ ஒரு வேர்ட் அப்படின்னு ட்ரீ பிக்சர் காட்டுவாங்க. ஐ சா எ ட்ரீ, கிரீன் ட்ரீ, அதாவது ஆப்பிள் ட்ரீ, ஐ கெட் 2 apples அப்படின்னு அந்த வேர்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அந்த சென்டென்ஸ் மெத்தடு. இது வந்து எப்படி இந்த மெத்தட் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த வேர்ட் மெத்தடையும் இது பண்ணிக்குவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட் இருக்குல்ல, ஃபோனிக் மெத்தட், அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு இந்த நிறைய மெத்தட் சேர்த்துக்கிட்டு இந்த மெத்தட்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த ஃபோனிக் மெத்தட் கேன் பி கம்பைன்ட் வித் த சென்டென்ஸ் மெத்தட். அதையும் கம்பைன் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எ கேட் ஆன் தி மேட், saw a fat rat is taught as a unit அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோனிக் மெத்தடும் இதில் அவங்க கற்றுக்குறாங்க. அதே சேம் டைம் என்னன்னா சென்டென்ஸும் இதில் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து போக போக வந்து இந்த உள்ள மெத்தட்ஸை வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் இந்த சென்டென்ஸ் மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து ஏன் கம்பைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நீட்ஸை பொறுத்து. அவங்க வந்து சப்போஸ் வந்து இந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அவங்களோட நீட்ஸை பொறுத்து இந்த மெத்தட்ஸ்லாம் அவங்க கம்பைன் பண்ணி டீச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஏற்ற மாதிரி அவங்க டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.